Hi students, today we're going to see chapter 3 of class 6, that is number play. Magic numbers of Kapekar. இவர் என்ன சொல்றாருன்னா, he is a famous mathematics teacher. Okay, in Maharashtra, he loved playing with numbers and discovered many beautiful patterns. In 1949, he discovered a fantastic phenomenon when playing with 4-digit numbers. ஒரு 4-digit நம்பரை வச்சு அவரு ஒரு அழகான ஒரு இது, அதாவது 4-digit number, make the largest number from these digits, call it as A, and make the smallest number using the same number and call it as B. இப்போ அந்த ரெண்டு நம்பர் ஏவும் பியும் மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்குது, அது சியா எடுத்துக்க சொல்லியிருக்காரு. இங்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் நம்ம. இப்போ 6382 இருக்கா, அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லார்ஜஸ்ட் நம்பரா மாத்தலாம். அதாவது 8632 மாத்திட்டு நெக்ஸ்ட் பி செக்ஷன் வரும்போது ஸ்மாலஸ்ட் நம்பரா, அதாவது அந்த 6382 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பரா மாத்தணும்னா 2368. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு சி கிடைக்கும். ஸோ அந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் 6264. திருப்பி அந்த 6264 வந்து லார்ஜஸ்ட் நம்பராகவும் ஸ்மாலஸ்ட் நம்பராகவும் மாற்றணும். இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு சில ஆன்சர், நோ மேட்டர்ஸ் 4-digit numbers, you start with you will always reach 6174. எப்பவுமே நம்ம லாஸ்டா முடியக்கூடிய நம்பர் வந்து 6174ன்ற நம்பர்ல தான் முடியும்ன்றது அவரோட மேஜிக் ட்ரிக். அதுதான் அவரு இந்த மேஜிக் நம்பர்ஸ்ல சொல்லியிருக்காரு. எவ்வளவுதான் நம்ம வந்து அதை மாத்தி 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 மாத்தி, அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர் அண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் மாத்தி மைனஸ் பண்ணாலும் 6174ன்ற நம்பர்ல வந்து முடியும்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ். கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ்ல கூட நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கான்னா, ஆமா இருக்கு. 4 o'clock and 44 minutes இதெல்லாம் பார்த்தா மிரர் இமேஜ் மாதிரி, மிரர் பேட்டர்ன் மாதிரி காட்டும். 10:10, 12:21 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் கூட தான் பேட்டர்ன்ஸ்ல இருக்கு. ஸோ இங்கே ஒரு சில ரிப்பீட்டிங் டிஜிட்ஸ்ல வந்து நம்ம என்னென்னலாம் டேட்ஸ் பார்த்துருக்கோம். 2012, 2012, அதே மாதிரி 10/5, 2005, 12/3, 2003 இதெல்லாம் வந்து பாலிண்ட்ரோமிக் டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி will calendar repeatன்னு கேட்டாங்கன்னா, a calendar repeats after 28 years or 6 years for a leap year pattern. Okay. For example, the calendar of 2024 will be same as 2052. இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க ஒரு சில ட்ரிக் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கபேக்கர்ஸ் எக்ஸாம்பிள்ஸும் ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. I want you all to log in with www.mellifera.in to get more questions, and I want you to answer more questions in it and get benefit out of it. Thank you.